நமக்குனே ஒரு வேர்ல்டு செஸ் சாம்பியன் உருவாயிட்டாரு குகேஷ் அவர்கள். அவருக்கு வாழ்த்துக்கள். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக செஸ் விளையாட சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட், அவங்களுடைய டெசிஷன் மேக்கிங்க்கு செஸ் விளையாட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு குட்டி செஸ் போர்டு நம்ம பேக்கெட்டில் வச்சு எங்கே வேணாலும் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரியும், இல்லை ட்ராவல் பண்ணும்போது என்ன தான் அழுங்கல் கொழுங்கல் வந்தாலும் விழாத மாதிரி ஒரு மேக்னெட்டிக் செஸ் போர்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் கிட்ஸ்பெஸ்டினுடைய மினி செஸ் போர்டு வித் மேக்னெட்டிக் காயின்ஸ். சூப்பரான குவாலிட்டி, விலை ரொம்பவே கம்மியாக, லிமிட்டட் ஸ்டாக் 99 ரூபாய். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இந்த மினி செஸ் போர்டை. கீழே அதுக்கான லிங்க், கிட்ஸ்பெஸ்டிக்கான லிங்க் இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க. கேன்சரை பற்றியான தெளிவான ஒரு காணொலியை தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணியிருந்தோம். எந்த நேரத்தில் அதை பதிவு பண்ணோம் அப்படிங்கிறது தெரியலை. அடுத்ததாக வந்து ப்ரிடிக்ஷன் வீடியோவாக இருக்கட்டும், இப்போ நான் பேசக்கூடிய வீடியோவாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே கேன்சர் அப்படிங்கிறது இருக்குது. ரஷ்யா கேன்சர்னுடைய வேக்சினை தயாரிச்சிட்டாங்களாம். அதை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை காலையிலேருந்து பல செய்தி ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகளை அவங்க விவரித்தார்களா? கேன்சருக்கான வேக்சின் அப்படின்னு சொல்லும்போது எந்த கேன்சருக்கானது, யாருக்கு கொடுக்க போகிறாங்க, அதனுடைய ட்ரையல் எல்லாமே முடிஞ்சிருச்சா? இதே மாதிரியான கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான வேக்சின் ஏதாவது உலகத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்களா? இந்த கேன்சர் அப்படிங்கிறது 2040 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய பிக்சர் ரிலீஸ் ஆகிருக்கே, அதை பற்றியான அப்டேட் இருக்கா? இது எல்லாத்துக்குமான பதில் தான் இந்த ஒரு பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கேன்சர் 2024 நம்ம இந்த கேன்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அப் டு டேட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. 5ல் 1 நபருக்கு கண்டிப்பாக கேன்சர் சம்மந்தமாக ஏதோ ஒரு வியாதி இருக்குது. அதாவது கேன்சர் வியாதி வருவதற்கோ வந்து போனதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 9ல் 1 ஆணுக்கோ 12ல் 1 பெண்ணுக்கோ இந்த கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க புள்ளி விவரத்தின் அடிப்படையில். கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் அதிகமான நபர்களுக்கு இப்போ கேன்சர் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து அது க்யூர் ஆகிட்டாங்க. அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதனுடைய ஒரு 3லிருந்து 4 மடங்கு கேன்சர் பேஷண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க கூடுதலாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. இங்கே கேன்சர் பேஷண்ட் அப்படிங்கிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக காண்பிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி விஞ்ஞானிகளிடையே வைக்கப்படுது. ஆமாம், மருத்துவம் இங்கே எல்லா இடங்களிலும், எல்லா நாடுகளிலும் மருத்துவம் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியான மருத்துவம் கிடைப்பது கிடையாது. அதே மாதிரி கேன்சரை கண்டுபிடிச்சிட்டோம்னா 40 to 50% நம்ம கேன்சரை க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக அது முடியும். ஆனால் என்னென்னா அதை ஏர்லியாக நம்ம டயக்னோஸ் பண்ணணும். அந்த ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணால் தான் கேன்சர் பேஷண்ட்டுக்கான அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம நாட்டிலேருந்து ஆஃப்ரிக்கா வர கேன்சரை டயக்னோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டேஜ், ஒரு 3rd ஸ்டேஜ் 2nd ஸ்டேஜுக்கு மேலே தான் நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு வெளிப்படையான உண்மையை எல்லாருமே பேசி தான் ஆக வேண்டும். அப்போ கேன்சரை பற்றி நமக்கு அதிகமாக தெரியாததுனாலையும், ஒரு இடத்துல ஒரு சின்ன கட்டி வருது, அது கேன்சர் கட்டியாங்கிற பயத்தை ஏற்படுத்துகிறாங்களே தவிர கேன்சர் கட்டினா என்ன, அது எப்படி வரும், அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அதை எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பெரிய ஒரு புரிதலும் பல நாடுகளிலும் இல்லாமல் இருப்பது தான் இப்போ கேன்சர் பேஷண்ட்டுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதற்கான காரணம். நாளடைவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேன்சர் அதனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது பல மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம போய் ஒரு முன்னாடி ஸ்கேன் பண்ணுற மாதிரி முன்னாடி உட்காந்துட்டா நமக்கு கேன்சர் கட்டிகள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துரும் இந்த சிஸ்டம். அதுக்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் மருத்துவம் உருவாக்கி கொண்டு இருக்கிறது. மருத்துவ விஞ்ஞானிகள் இதை உருவாக்குற அதே காலகட்டத்தில் நம்ம மருத்துவ விஞ்ஞானிகள் அடுத்ததாக என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த கேன்சர் கட்டிகளை அழிக்கக்கூடிய வேக்சின் அப்படிங்கிறத உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வேக்சின் போட்டால் போதும் ஒட்டுமொத்தமாக கேன்சரே வராதா அப்படின்னு பார்த்தா இங்கே கேன்சரே டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது. லங் கேன்சர் இருக்குது, டங் கேன்சர் இருக்குது, ஸ்கின் கேன்சர் இருக்குது, பிளட் கேன்சர் இருக்குது. இந்த மாதிரி பல கேன்சர்ஸ் இருக்கிறதுனால ஒரு வேக்சின் கொடுத்துட்டா கேன்சர் அப்படிங்கிறது உருவாகாமலே இருந்துவிடும் அப்படின்னு சொல்கிறதுல யாரும் நம்ப வேண்டாம். அப்படி ஒரு வேக்சினை இதுவரையிலும் உலகத்தில் யாருமே கண்டுபிடிச்சது கிடையாது. அப்போ ரஷ்யா எந்த மாதிரியான வேக்சினை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கு முன்னாடி இதே மாதிரியான வேக்சினை யாரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, எந்தெந்த நாடுகள் எந்தெந்த அமைப்புகள் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சமாக பார்த்துடலாம். 2022 நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு கேன்சர் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுகிறது. 2022 கேன்சரால் இறந்த நபர்களுடைய எண்ணிக்கை 97 லட்சம் பேர். ஸோ 2 கோடி பேர் கண்டுபிடிக்கிறாங்க, 97 லட்சம் பேர் இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இது 2022க்கான புள்ளி விவரம் தான். அப்போது ஒவ்வொரு வருடமும் இப்போ 2024 நம்ம எடுத்து பார்த்தோம்னா 5 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடியிலேருந்து 5 கோடி பேருக்கு புதுசாக கேன்சர் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ ஒவ்வொரு வருடமும் இதனுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்கிறதுனால கேன்சர் புதுசாக உருவாகிறது அப்படிங்கிற அந்த தாட் நம்ம எல்லார் மத்தியிலும் இருக்கு. பயோஎன்டெக்காக இருக்கட்டும், கியூர் லேப் போன்ற நிறுவனங்களாக இருக்கட்டும், இவங்க தான் வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் ஒவேரியன் கேன்சர் அப்படிங்கிறதுக்கான வேக்சினை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஒவேரியன் கேன்சர் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம பெண்களிடையே வர தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எத்தனை வீட்டில் யூட்ரஸ் ரிமூவல் அப்படிங்கிறது இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த யூட்ரஸ் ரிமூவல் செய்கிறதுக்கு முன்னாடி அம்மாமாருக்கு தான், தாய்மார்களுக்கு நான் கேட்குறேன், எங்கள் வீட்டில் செஞ்சுருக்காங்க, உங்கள் வீட்டில் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது. எல்லார் வீட்லேயுமே ஒரு 40லேருந்து 50 வயசு ஆகக்கூடிய நம்முடைய பெண்கள், தாய்கள், நம்முடைய சகோதரிகள் இந்த யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட ஒரு நோய்க்கு அது மாறுகிறார்கள். கேட்டால் வயிற்றில் கட்டி இருக்குங்கிறாங்கப்பா, ஃப்ளோ நிற்க மாட்டேங்குங்கிறாங்கப்பா, போய் பார்த்தா அது நீர் கட்டி மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க, உடனடியாக அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறாங்க, அடிவயிறு வழிச்சிக்கிட்டே இருக்குது, 5 நாள் இல்லாட்டி 3 நாள் பிளட் ஃப்ளோ ஆகும், ஆனால் இது தொடர்ச்சியாக 10 நாள் 15 நாள் பிளட் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது இப்படின்னு சொல்கிற எத்தனை பேருடைய வீடுகளில் இதே மாதிரியான செய்திகளை ரிப்பீட்டாக கேட்டுட்ருக்கீங்க. அப்போ இது ஏன் எதுக்கு அப்படிங்கிறத இன்னும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படிங்கிறத விட இங்கே நிறைய பேர் அது ஒரு கேன்சர் கட்டியாக இருக்குமோ அப்படிங்கிற பயத்துடனே வாழ ஆரம்பித்து விட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. உடனடியாக அங்கே கர்ப்பப்பையில் ஒரு கட்டி இருக்குது, அது நீர் கட்டியா இல்லையாங்கிறத சோதிச்சு பார்க்கணும், பயோப்சிக்கு அனுப்புங்க. அதை பயோப்சிக்கு அனுப்பி மறுபடியும் நம்ம பயோப்சிக்கு அனுப்புறதுன்னா எப்படி? நம்ம வீட்டுக்கிட்டேயே பயோப்சி லேப்லாம் இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அதுக்கும் பல நாட்கள் வெயிட் பண்ணணும். பல நாட்கள் வெயிட் பண்ண பிறகு நமக்கு ரிப்போர்ட் வரும். பயோப்சி ரிப்போர்ட் நெகட்டிவாக இருந்தால் நமக்கு அது கேன்சர் கட்டி கிடையாது, அது ரிமூவ் பண்ணால் மட்டும் போதும். அடுத்த ஒரு வருஷத்துக்கு பிறகு அதே இடத்துல மறுபடியும் கட்டி வளருதான்னு பாருங்கள், டாக்டர் செக்அப் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் மெயின் பிரச்சனை நம்ம வீட்டு பெண்களுக்கும் நமக்கும் ஒரு மருத்துவம் சார்ந்திருக்கக்கூடிய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கான, இல்லை இது கேன்சர் கட்டி தானா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கான காலதாமதமே சில நபர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் குவித்து விடும். இதெல்லாம் எவ்வளோ ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகுதோ அதை பொறுத்து தான் ஒரு கேன்சர் பேஷண்ட்டை நம்மளால் காப்பாற்ற முடியும். அதுதான் இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய பிளேயாக இருக்க போகுது. ஒரு இடத்துல ஒரு கட்டி வருது, எப்படி அவங்களுடைய தலைமுறைகள், அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நோய், அதனால் ஒரு கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் சொல்ல முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கான டேட்டாவை இப்போ எல்லாரும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரே மாதிரியான நோய், ஒருத்தவங்களுக்கு கண் மஞ்சளாக இருக்குது, 10 நாட்களுக்கு பிறகு அவங்களுக்கு வாயிலேருந்து சின்னதாக ரத்தம் வரும். இந்த ஒரு அறிகுறிகளுடன் 10 பேர் அட்மிட் ஆகுறாங்க. ஒவ்வொரு வருடமும் இதே மாதிரி 10 பேர் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது எல்லாமே நம்மகிட்ட டேட்டாவாக இருக்குது. ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது எப்போது பெர்ஃபெக்டாக அதனுடைய ரிசல்ட்டை தரும்னா அதுக்கு எவ்வளவு இன்புட்டை நம்ம கொடுத்துருக்கோமோ அதை பொறுத்து அவ்வளவு அக்யூரஸியான நமக்கான அவுட்புட் கிடைக்கும். ஸோ 10 வருஷத்தில் எத்தனை பேருக்கு இதே மாதிரியான வியாதி வந்திருக்கு, அதில் இத்தனை ஏஜ்லேருந்து இந்த ஏஜில் இருக்கக்கூடிய நபர்கள் இத்தனை பேர் அவங்களுக்கு இந்த மருந்து கொடுத்தப்ப சரியாயிருச்சு அப்படிங்கிற டேட்டா நம்மகிட்ட இருக்குது. அந்த டேட்டாவை நம்ம ஏஐட்ட ஃபீட் பண்ணிட்டோம்னா அதை என்ன செய்யும், சார்ட் அவுட் பண்ணிவிட்டு ஓகே உனக்கு ஏஜ் என்ன 25லேருந்து 30, இந்த உனக்கு இதுதான் நோய், இந்த ஒரு மருந்தை போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். அப்போ இது ரொம்ப ஈஸியாக இருக்கே விக்கின்னு கேட்டால் இல்லை. இந்த இடத்துல நம்ம சொல்கிறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம். அப்போ இந்த ஒவேரியன் கேன்சர் அப்படின்னு சொல்கிறது பரவலாக பல பெண்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2 கோடி பேருக்கு கேன்சர் 2022 பதிவு செய்யப்பட்டிருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் கிட்டத்தட்ட 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் பேருக்கு இந்த ஒவேரியன் கேன்சர் அப்படிங்கிறது புதுசாக வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை சொன்னது வேர்ல்டு கேன்சர் ரிசர்ச் ஃபண்ட் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற அமைப்பு தான். ஸோ இந்த அமைப்பு சொல்கிறபடி கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 5 லட்சம் பேருக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த ஒவேரியன் கேன்சர் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குன்னா இதை தடுப்பதற்கான வழிமுறை என்ன அப்படின்னு சொல்கிறத 2 நிறுவனங்கள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணதனுடைய விளைவாகத்தான் ஒவேரியன் வேக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேக்சினேஷனை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஒவேரியன் வேக்ஸ் அப்படிங்கிற இந்த வேக்சினேஷனை இந்த மாதிரியான பெண்கள் அவங்களுடைய உடம்பில் செலுத்தி கொள்ளும் போது எந்த இடத்துல ஒவேரியன் கேன்சர் கட்டிகள் வளர்கிறதோ, செல் அப்படிங்கிறது அந்த கேன்சர் செல்லாக உருவாகி அது மல்டிப்ளை ஆகுதோ அந்த செல்லை மட்டும் டார்கெட் பண்ணி அழிச்சிடும். இதுதான் ஒவேரியன் வேக்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நேரடியாக ரஷ்யாவிடம் வரலாம். ரஷ்யா ஒரு கேன்சர் வேக்சினை தயாரிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் தயாரிச்சிட்டாங்க. அதை செக் பண்ணிட்டாங்களா, டெஸ்ட் பண்ணிட்டாங்களான்னு பார்த்தா இனிஷியல் டெஸ்டிங் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்தது அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ உலக நாடுகளே ஒரு கேள்வியாக வச்சுருக்காங்க. இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறதும் mRNA வேக்சின் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த mRNA வேக்சினா வேறு எதுவுமே கிடையாது, மெமரி RNA அப்படின்னு வச்சுக்கோங்களேன். DNA RNAன்னு இருக்குது பார்த்தீங்களா. நம்ம உடலில் கேன்சர் பாதிப்பு அடைஞ்சிருக்கு, இல்லை ஒரு நபருடைய உடலில் கேன்சர் பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த உடல்ல இருந்து வெட்டி எடுக்கக்கூடிய பகுதிகள், அதில் கேன்சர் கட்டிகள் நம்ம சொல்கிறோம்ல, அதில் இருக்கக்கூடிய RNA அப்படிங்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம உடம்புல அதுக்கான அடிப்படையான விஷயங்கள்லாம் செஞ்சு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல் இந்த மாதிரியான மெசேஜ் வரும்போது, இல்லாட்டி இந்த மாதிரியான ஒரு செல் ஏதாவது உருவாகும் போது அந்த செல்லை அழிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம உடம்புக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெத்தட்.
ஸோ ஒரு ஒரு கேன்சர் கட்டிக்கான அந்த இதுலேருந்து ஆர்என்ஏ அப்படிங்கிறது பிரித்தெடுக்கப்படுகிறது. அந்த மெசேஜை நம்ம உடம்புக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இப்படி வந்துச்சுன்னா இது கேன்சர் கட்டிப்பா, இது வளர விடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ் என்ன செய்யும்? அந்த கேன்சர் செல்லை தடுப்பதற்கான வழிமுறையை ஏற்படுத்தும். இதை தான் எம்ஆர்என்ஏ வேக்சின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த எம்ஆர்என்ஏ வேக்சின், அதுவும் குறிப்பாக கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒவ்வொரு விதமான வேக்சின்ஸ் அப்படிங்கிறத போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வேக்சின் அப்படிங்கிறதுக்கான அடிப்படையை இப்போ ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்காங்க. ரஷ்யாட்ட அது இருக்குது. ஆனால் இது எல்லா மனிதர்களுக்கும் அவங்க ஃப்ரீயாக கொடுக்க போகிறது கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்முடைய நியூஸ் மீடியாவில் எல்லா நபர்களுக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காங்க, கிடையாது. எந்தெந்த நபர்களுக்கு கேன்சர் இருக்கோ அவங்களுக்கு இதை டெஸ்ட் பண்ண போகிறாங்க. 18 வயதுலேருந்து 40 வயதுக்கு உட்பட்ட மனிதர்களுக்கு கேன்சர் அப்படிங்கிற கட்டிகள் உருவான பிறகு, அதுவும் பர்டிகுலராக இந்த கேன்சர் அப்படிங்கிறது கூட இன்னும் ரஷ்யா சொல்லலை. இந்த வேக்சின் தான் போட போகிறோம் அப்படிங்கிறது இன்னும் ரஷ்யா சொல்லலை. ஸோ ஒரு கேன்சர் பாதிப்படைந்த நபர்களிடம் இந்த ஒரு வேக்சின் அப்படிங்கிறத சோதித்து பார்க்க போகிறார்கள். ஆல்ரெடி அவங்களுடைய சோதனையில் இது ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி டாஸ் அவங்களுடைய செய்தி ஊடகம் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ கேன்சர் பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு இந்த வேக்சின் கொடுக்கும்போது என்ன நடக்கும்? நம்ம உடம்புல அந்த செல் அப்படிங்கிறது புதுசாக உருவாகாமல் தடுப்பதற்கான ஒரு இம்யூன் சிஸ்டத்தை இந்த வேக்சின் உருவாக்கும். அப்படிங்கிறதுனால கேன்சர் கட்டிகள் அடுத்ததாக ஸ்ப்ரெட் ஆகிறத தடுக்கும். கேன்சர் கட்டிகள் ஸ்ப்ரெட் ஆகிறத தடுக்கும் அப்படின்னா மறுபடியும் கேன்சர் வேறு இடங்களுக்கு பரவுவது அப்படிங்கிறது நிறுத்தப்படும். அப்போ இருக்கிற கேன்சர் கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா போதும். அப்படி ரிமூவ் பண்ணிட்டோம்னா புதுசாக ஒரு கேன்சர் கட்டி உருவாகவும் செய்யாது. பழைய அந்த கேன்சர் கட்டியை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அப்படி நம்ம மனிதர்களை காப்பாற்றி விடலாம். இதுதான் அப்போ வேக்சின் செய்யக்கூடிய வேலை. நம்ம உடம்புல இந்த மாதிரி ஒரு செல் உருவானா அது கேன்சர் செல் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுப்பதற்கான அந்த தரவுகளின் அடிப்படையில் எம்ஆர்என்ஏ வேக்சின் அப்படிங்கிறது நம்ம உடலில் செலுத்தப்படும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை விஷயம். இதை எப்படியெல்லாம் அவங்க செயல்முறைப்படுத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இதுக்குன்னே ஒரு டிரைவ் அப்படிங்கிறத நடத்த போகிறாங்களா ரஷ்யா. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் தகுந்த மாதிரி யாரெல்லாம் கேன்சர் பேஷண்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு இந்த வேக்சின் அப்படிங்கிறது போட்டு அவங்கள டெஸ்ட் பண்ண பிறகு தான் 2025 டெஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்கே 2025 பாதிக்கு மேலே ஆயிரும். அதன் பிறகு இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் ஃபேஸ் அது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருக்குமே இந்த கேன்சரால் பாதிக்கப்பட்ட, எந்த கேன்சர்னு சொல்லலை, இந்த டைப் கேன்சரால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே வேக்சின் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவித்து விடுவார்கள். சரி, இப்படி ஒரு கேன்சர் வேக்சினை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா எந்த கேன்சர்லேருந்து வேணாலும் நம்மளால் குணமாகிற முடியுமா அப்படின்னு பார்த்தா, ஓரளவுக்கு சிமிலராக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே இதே மாதிரி அவாய்ட் பண்ணுறதுக்கான கண்டுபிடிப்புகளை விஞ்ஞானிகள் செய்யத்தான் செய்வார்கள். ஒரே மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு அது எந்த கேன்சராக வேணாலும் இருக்கலாம், ஒரே மாதிரியான ஏதாவது ஒரு அறிகுறி இருக்கும். அந்த அறிகுறியை கண்டுபிடிச்சு அந்த அறிகுறியை அறவே இல்லாமல் செய்து விட்டோம் என்றால் உடம்புல கேன்சர் அப்படிங்கிற கட்டிகள் உருவாகாமல் தடுக்கப்படும். அப்படி தடுக்கப்படக்கூடிய வேக்சினும் நாளடைவில் கண்டுபிடிக்கப்படும். அதற்கு கண்டிப்பாக ஏஐனுடைய உதவி நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி ரஷ்ய விஞ்ஞானிகளும் கூறுகிறார்கள். இதை ரஷ்யா மட்டும் செய்யலைங்க, இந்தியா செஞ்சிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி பயோன்டெக் நிறுவனம் ஓவேரியன் வேக்ஸ் அப்படிங்கிறத ரெடி பண்ணாங்க. 2023 யூகேனுடைய கவர்மெண்ட் ஜெர்மன் பயோடெக்னாலஜி கம்பெனி கூட ஒரு பர்சனலைஸ்டு கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத அவங்க உருவாக்குறதுக்கான திட்டம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த பர்சனலைஸ்டு கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரஷ்யா கண்டுபிடித்திருக்கக்கூடிய இந்த வேக்சினும் ஒரு வேக்சின் உருவாக்கினா போதும் எல்லாருக்கும் காமனாக போட்டலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு நபருடைய கேன்சர் பேஷண்ட், ஒரு நபர் அவருடைய கேன்சரினுடைய தீவிரத்தன்மை, அவருடைய உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் வேறொரு பேஷண்ட் அதே மாதிரியான கேன்சரில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கு வேறு விதமாக செயல்படும். ஸோ ஒவ்வொரு நபருக்கும் இந்த வேக்சின் அப்படிங்கிறது என்ன செய்யணும், அவங்க பர்சனலைஸ் பண்ணணும். பர்சனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த நபருக்கு அந்த கேன்சர்லேருந்து விடுதலை அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இது ரொம்ப ஈஸியான ஜாப் கிடையாது. இது ரஷ்யா மெனக்கெட்டு செய்கிறாங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப். ஒவ்வொரு மனிதர்களுக்கும், அங்கே இருக்கக்கூடிய கேன்சர் பாதிப்படைந்த மனிதர்களுக்கும் இந்த மாதிரியான எம்ஆர்என்ஏ வேக்சின் போட்டாலும் சரி, அவங்களுக்கு உயிரை திரும்ப கொடுத்துட்டாங்களானே அது பெரிய விஷயம்தான். பைசா செலவு இல்லாமல் அதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய மெடிக்கல் மாஃபியாக்கள் எல்லாருமே அதிரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இப்போ ரஷ்யா செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி பயோன்டெக் இருக்குன்னு சொல்கிறேன், ஜெர்மனுடைய நிறுவனம் இருக்குன்னு சொல்கிறேன், அமெரிக்காவில் பல நிறுவனங்கள் இருக்குன்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது ரஷ்யா அதை ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்கன்னா எப்படி ஆகிருக்கும்? இந்த கேன்சருக்கு பின்னாடி பல கோடி ரூபாய் மெடிக்கலில் ஒரு பெரிய மாஃபியா கும்பலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னேன்ல, ஒரு சாதாரண கட்டியை கூட அது ஒரு பயோப்சியை எடுத்து நீ இது கேன்சர் கட்டியான்னு உறுதிப்படுத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அதை பயோப்சின்னு சொல்கிறதுக்கு நம்மளோட டெஸ்ட்டு, அதுக்கான ஃபீஸு எல்லாமே கொடுக்கணும். இதை சாதாரணமாக ஒரு ஏஐ வழியாக கண்டுபிடிச்சிட முடியுமான்னு கேட்டால் ஒருவேளை ஃப்யூச்சரில் அது நடக்கும். ரஷ்யா மாதிரியான நாடுகள் அதை ஃப்ரீயாக கொடுத்து எல்லாரும் அதை சரியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வரும்போது தலைகுனிந்த மேற்குலக நாடுகளும் சில நாடுகளும் ஏன் ரஷ்யாவால் அது முடியுது, நம்மளால ஏன் முடியாது அப்படின்னு சொல்கிற முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த கேன்சர் மாஃபியாவிலிருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். அதுவரையிலும் பயமுறுத்தக்கூடிய நபர்கள் பயமுறுத்திட்டே இருப்பாங்க.
நமக்கு தேவையில்லாத பல விஷயங்களையும் நினச்சி நம்முடைய மனசும் குழம்பிக்கொண்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லார் உடம்பிலும் செல் வளர்ச்சி அடைந்து கொண்டு தான் இருக்கிறது. அது கொஞ்சமாக அதனுடைய மியூட்டேஷன்லேருந்து தப்பு, அந்த மியூட்டேஷன் நடக்கும்போது அதனுடைய மல்டிப்ளிகேஷன் வேறு மாதிரி போகும்போது அது கேன்சர் கட்டியாக மாறுது. அப்போ எல்லாருக்குமே அதனுடைய பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. கேன்சர் டார்க் சைடு அப்படின்னு சொல்லி போன வீடியோ பார்க்காத டிபி டியூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. அப்படின்னா தெரியும் எப்படி இந்த கேன்சர் உருவாகுது அப்படின்னு சொல்லி. ஓவராலாக ரஷ்யாவினுடைய கேன்சர், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட், வேறு யாரெல்லாம் என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, எப்படிலாம் வேக்சின் தயாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் உங்கள் முன்னாடி நான் கொடுத்துட்டேன்னு நம்புகிறேன். அப்போ இந்த காணொலி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ரொம்ப இன்டெப்த்தான நாலேஜ் இதுக்குள்ளே இருக்குது, ரொம்ப சூப்பரான மெசேஜும் இதுக்குள்ளே இருக்குது. மக்கள் எந்த அளவுக்கு புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு செஸ் விளையாட்டின் மீது ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாக்குறதுக்கு, அவங்களுக்கு செஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு, அவங்களுடைய ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுறதுக்கு, அவங்க எங்கே போனாலும் செஸ் போர்டை கையிலே தூக்கிட்டு போகிறதுக்கான எல்லாத்துக்கும் தேவையான ஒரு செஸ் போர்டு தான் இந்த மினி செஸ் போர்டு. இதுக்குள்ளேயே நம்ம காயினை வச்சு கேரி பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இது ஃபுல்லாக மேக்னெட்டிக் அப்படின்னு சொன்னேன். ஒவ்வொரு காயினுக்குள்ளேயும் நல்ல பவர்ஃபுல்லான மேக்னெட் அப்படிங்கிறது இருக்கும். இதனுடைய குவாலிட்டியும் ரொம்ப டியூரபிளாக இருக்குது. 99 ரூபாய்க்கு ரியலி ஒர்த்தான ப்ராடக்ட். மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய இணையதளத்தில் நான் பார்த்துட்டேன் 300 290 அப்படி இப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 99 ரூபாய்க்கு உங்களுக்கு வேணும்னா லிமிடெட் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் கிட்ஸ் பெஸ்ட்டில் வாங்கலாம். கீழே லிங்க் இருக்குது. வாங்காமல் ஐயோ அதை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொன்னால் மறுபடியும் இதை கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியாது. செஸ் விளையாட்டை நம்ம வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான சூப்பரான ஒரு தருணம் இதுதான். ஸோ எ ஃப்ரெண்ட் இன் எவ்ரி டாய், அதுதான் கிட்ஸ் பெஸ்ட்டி.